இன்றைக்கு தலைவராக இருக்கும்போது அவர்கள் அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, பதவியில் நீடிக்கிறாங்க. அவங்கள காவல்துறை மூலமாக எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க, எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் காட்டுறாங்க. இன்றைக்கி வேங்க வயலில் பெருகி நீதி கிடைக்கல, பல்வேறு இடங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போடல. இன்றைக்கி வரைக்கும் பாதுகாப்பு சட்டன்றது, வன்கொடுமை பாதுகாப்பு சட்டன்றது இன்றைக்கி வரைக்கும் முழுமையாக எங்கேயும் நிறைவேற்றப்படல, அதுக்குண்டான நடவடிக்கை. அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எந்த சமூகத்துலேருந்து வந்து ஆட்சி செய்கிறாங்கன்றது விஷயம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆட்சின்னு பார்க்கும்போது ஆதிக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆட்சின்றது இருக்குது. அப்போ ஆதிக்க நிலையில் ஆட்சி இருக்கும்போது யாரும் எப்படி வித்தியாசப்படுத்தி நடத்தலாம்? இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு யாரும் வந்து அவருக்கு தனியாக வந்து கொடுக்க வேணாம், இறுதி அஞ்சலி செலுத்த வேணாம்னு சொல்லலை, செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் ஆம்சா அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத நபர் இல்லையே. நீங்கள் வந்து பாண்டியவனுடைய அப்பா இருந்ததுக்கு போய் முதல்வர் விசாரிக்கிறாருன்னு உடனே பிரச்சனையாகுது, ஊடகங்களில் உடனே ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு போய் தான் பார்க்கறதுக்கு முடியுது. அப்படின்னா ஏன் உடனே போக முடியல? சேகர் பாபா அங்கே போனார், பிரச்சனை வந்துச்சா? அண்ணாமலை போனார், பிரச்சனை வந்துச்சா? எல்லாரும் போனாங்க, பிரச்சனை வந்துச்சா? ஏன் உங்களால் உடனே போக முடியல? ஏதாவது ஒரு பஸ் எரிஞ்சுதா? ரோடு இடிச்சாங்களா? உடச்சாங்களா? ஆம்ஸ்டாங் அவர்கள் புத்தகத்தை கையில் எடுங்கன்னாரு, பேனாவை கையில் எடுங்கன்னு சொன்னார், கத்தி எடுங்கன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவ்வளோ காலத்தாமதான் போனீங்க? ஏன் கமிஷனர் உடனே மாற்றுறீங்க? கமிஷன்ட்ட இப்போ என்ன பிரச்சனை? உங்களுக்கு பக்கத்தில் 100 மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் ஏன் உடனே கமிஷனர் மாதிரி? அப்போ கமிஷனுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? நீங்கள் என்ன விசாரிங்க? ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய தலைவரை நீங்கள் என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கியிருக்கணும். போலீஸ்காரங்க எப்பயும் இருந்திருக்கணும், உரிய பாதுகாப்பு. ஒரு வாரம் நோட்டமிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பண்ணுறாங்கன்னா, கத்தி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாங்கன்னா என்ன பாதுகாப்பு? தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு? அப்போ சாதி ஆதிக்க சக்திகளுக்கு தான் துணை போமா கவர்மெண்ட்டு? அந்த விஷயத்தை நான் வெளிக்காட்டியிருக்கேன். ஒரு உயிரை போயிடுச்சுங்க. எண்ணற்ற மக்களுடைய நம்பிக்கை, வழக்கறிஞருடைய நம்பிக்கை, சட்டக்கல்லூரிமான நம்பிக்கை, நீங்கள் உயிரை திருப்பி கொடுத்துருவாங்களா? இப்போ கொலை குற்றவாளிகள்லாம் தண்டனை கொடுக்குறது ஒரு பக்கம், தண்டனை கொடுக்கும், சட்டப்படி நடவடிக்கணும். ஆனால் அவர் உயிர் வந்துருமா? எத்தனை பேர் இன்றைக்கி படிக்க வச்சாங்கன்றாங்க, எத்தனை பேருக்கு புத்தகம் கொடுத்தார், எத்தனை பேருக்கு நல்ல அரசியல் சொன்னார், அம்பேத்கர் அரசியலில் சொன்னார். இன்றைக்கி யாரும் சொல்லுவாங்க? அந்த இடத்த நிரப்ப போகிறது யார்? சென்னைனாலே ஒரு பாதுகாப்பு பூமி. சென்னையில் நீங்கள் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் ரெட்டை கிளாஸ் இப்பயும் இருக்குது. ஊராட்சி தலைவர் பதவி உட்காந்து அந்த சீட்டில் போய் உட்கார முடியாது, நீ சரிசமமாக சேர்லேயே உட்கார முடியாது. ஆனால் சென்னை அப்படி இல்லை. இங்கே வந்தால் நீ சரிசமமாக தான் தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்தி ஆகணும், துண்டை போடணும், அண்ணன் சொல்லணும், கட்டி பிடிக்கணும், காலை பிடிக்கணும், ஓட்டு கேட்கணும். இந்த நம்மளாம் எங்கேருந்து வந்துச்சு? ரொம்ப வருஷம். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இருக்குது, அவங்களாம் என்ன இருக்குது? பதவி இருக்குது, மற்றது இருக்குது. அவங்களுக்கு எப்படி உடச்சி வெளியே வருவாங்க? லேண்ட் இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எப்படி வெளியே வருவாங்க? பதில் சண்டை போட்டு தான் வெளியே வருவாங்க, ஏற்று கேள்வி கேட்டு தான் வருவாங்க. அவர் யாராவது உழைக்கும் மக்களுடைய சொத்தை அபகரிச்சார் குற்றச்சாட்டு இருக்குதா? யாராவது ஜனங்களுடைய இடத்த போய் எடுத்துக்கிட்டார் குற்றச்சாட்டு? என்ன குற்றச்சாட்டு இருக்குது? ஒரு கொலை கேஸ் இருக்கா? என்ன குற்ற பின்னணின்றது இருக்குது? அப்போ அப்படின்ற பட்சத்தை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நடத்துறீங்க. அரசு மரியாதை அவர் கொடுத்துருக்கணும், முதல்வர் போய் சந்திச்சிருக்கணும். இந்த காவல்துறை உயரதிகாரியில் இதுக்கு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கைது செஞ்சு, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் கைது செஞ்சு உள்ளே வைக்கணும். இந்த அழுத்தம் கொடுக்குறது தான் இன்றைக்கி 7 நாளில் இருக்கும். 7 நாள் நிறைய பேர் தூக்கம் கூட இல்லை. அவர் தூய்மை பணியாளர்லேருந்து பல்வேறு அரசு துணை நின்றது. ஒன்றும் சாதாரணமாக அவருடைய பேர் இதோட முடிஞ்சிடாது. அவர் நீதி கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக போராட்டம் தொடரும். அங்கே முன்னுக்கு பின்னாகத்தான் காவல்துறையின் தகவல்களும் அறிக்கைகளும் அறிவிப்புகளும் இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. இதை நாங்கள் எங்கே சொல்வது? யாரிடம் போய் முறையிடுவது? சட்டம் தன் கடமையும் செய்யும் என்று ஆட்சியாளர்கள் இருந்துவிடக்கூடாது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அண்ணனுடைய பாதுகாப்பு, அண்ணன் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தலைவராக இன்றைக்கி விளங்கினார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வளர்ந்த விதமும் வளர்ந்த சூழலும் எத்தனையோ மாணவர்களையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராகத்தான் இருந்தார். இந்த அடாவடித்தனமான படுகொலையை வன்மையாக ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டிக்கிறோம். இது குறித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்க இருக்கிறோம். காவல்துறையிடம் அனுமதி கேட்டு இருக்கிறோம். விரைவில் இதுக்குண்டான ஒரு நல்ல சட்ட தீர்வை வழக்கறிஞர் பெருமக்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.